வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் புதுச்சேரி பொறுப்பு ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேரவையில் உரை நிகழ்த்தினார். முன்னதாக பட்டு வேஷ்டி சட்டையுடன் பேரவைக்கு வந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை சபாநாயகர் செல்வம் வரவேற்று பேரவை மண்டபத்திற்குள் அழைத்து சென்றார். பேரவையில் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேச தொடங்கிய பொழுது மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு எந்தவித நிதியும் ஒதுக்கவில்லை எனவும் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகளை திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் விமர்சிக்க தொடங்கினார்கள். தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், அரசு தரப்பில் திருத்திக் கொள்ளட்டும். முதலில் எனது உரையை கேளுங்கள், தயவு செய்து அமருங்கள். இது எனது முதல் உரை, வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டதால் இது கடைசி உரை என்று குறிப்பிட்டு பேசத் தொடங்கினார் ராதாகிருஷ்ணன். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமர்ந்து ஆளுநரின் பேச்சை கேட்டு வந்தனர். தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியில் கடந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீடான ரூபாய் 12.25 கோடியில் 93.58 விழுக்காடு செலவு செய்துள்ளதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் தனிநபர் வருமானம் ரூபாய் 2.63 லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும், இது கடந்த ஆண்டை விட 7.61 விழுக்காடு வளர்ச்சியை அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட ஆளுநர், விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் 7.85 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 3.37 லட்சம் குடும்பத்தினருக்கு ரூபாய் 219 கோடி செலவு செய்துள்ளதாகவும், முதலமைச்சரின் எரிவாயு மானிய திட்டத்திற்காக ரூபாய் 21.50 லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் உபரி மின்சாரத்தை விற்பனை செய்யப்பட்டதில் ரூபாய் 261.20 கோடி வருவாய் கிடைத்ததாக மகிழ்ச்சி வெளிப்படுத்திய ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகம் கட்ட ரூபாய் 8 கோடி ஒதுக்கியுள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்திற்காக ரூபாய் 36.32 கோடி வழங்கப்பட்டிருப்பதாகவும், பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு ரூபாய் 50,000 வைப்பு நிதி வைப்பு திட்டத்திற்காக 2100 பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 10.50 கோடி செலவு செய்துள்ளதாகவும் ஆளுநர் உரையில் குறிப்பிட்ட முக்கிய அம்சங்களாகும். புதுச்சேரி பேரவையில் முந்தைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு இன்று சி.பி. ராதாகிருஷ்ணன் 75 நிமிடங்கள் தமிழில் உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று எதுவுமே நிறைவேற்றாமல் நிறைவேற்றியதாக படிக்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினர். ஆளுநர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இதையடுத்து ஆளுநர் உரையை கண்டித்து திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் முன்பு சட்டசபை மைய மண்டபத்தை ஒட்டியுள்ள சபாநாயகர் அறையில் கணபதி ஹோமம் செய்யப்பட்டது. பின்னர் புனித கலசங்களில் வைக்கப்பட்டிருந்த நீரை சட்டசபை மைய மண்டபத்தில் பல்வேறு இடங்களிலும் தெளிக்கப்பட்டது. அப்பொழுது பேரவைக்குள் நுழைந்த திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் புதிய முயற்சி நன்றாக இருக்கின்றது, ஆனால் RSS அலுவலகமாக மாற்றிவிடாதீர்கள் என கிண்டல் அடித்தனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டம் 11 நாள் நடைபெறும் என்றும் வரும் 14ஆம் தேதியோடு கூட்டம் நிறைவு பெறுவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக இலாக்கா ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னரும் அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்த நிலையில் ஆளுநர் முதலமைச்சரிடம் இலாக்கா ஏன் ஒதுக்கவில்லை என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பிய நிலையில் ஆளுநர் இதுவரை அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்குவது குறித்து எந்தவித கோப்பும் வரவில்லை என்று தெரிவித்திருந்தார். இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா குறித்து எந்தவித கோப்பும் ஆளுநருக்கு அனுப்பவில்லை என தெரிவித்திருந்த நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் துவங்கிய நிலையில் காலை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்குவது குறித்தான கோப்பினை வழங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் அதற்கான ஒப்புதல் அளித்திருந்தார். அதன்படி திருமுருகனுக்கு குடிமைப் பொருள் வழங்கல் துறை, கலை பண்பாட்டுத்துறை, வீட்டு வசதி, பொருளாதார மற்றும் புள்ளி விவரத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜகவை சேர்ந்த அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு இலாக்காக்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை ஆகிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார்
குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சராக பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவு செய்த நிலையில் போலி ரேஷன் கார்டு மூலம் ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவரது இலாக்காக்கள் மாற்றப்பட்டு தற்பொழுது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இது புதுச்சேரி அரசியலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் பொறுப்பு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக மாற்றப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் இருந்து இன்று விடைபெற்றார். முன்னதாக காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர். விடைபெறுவதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சி.பி. ராதாகிருஷ்ணன் குறைந்த காலம் ஆளுநராக பணியாற்றினாலும் கிடைத்த வாய்ப்புகளை புதுச்சேரி மாநில மக்களுக்கு உயர்வாக பணியாற்றிய மன திருப்தி உள்ளதாக தெரிவித்த அவர், எழுச்சிமிகு புதுச்சேரி என்ற தாரக மந்திரம் இருந்ததன் அடிப்படையில் பல்வேறு சீர்திருத்தங்களை குறுகிய காலத்தில் எடுத்துள்ளதாக தெரிவித்தவர், கடந்த காலத்தில் குஜராத்தில் பணியாற்றிய கைலாசநாதன் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் என்பதால் மேலும் முதல்வரும் புதிய ஆளுநரும் இணைந்து எழுச்சிமிகு புதுச்சேரியை உயர்ந்த லட்சியத்தை நோக்கி வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். குறைந்த காலத்தில் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டதாகவும் புதுச்சேரியில் கஞ்சா முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை என்றாலும் வெகுவாக குறைந்துள்ளது என்பதை அனைவருமே உணர்ந்துள்ளதாகவும், குப்பை அள்ளுவதில் இருந்த சுணக்கம் முழுவதாக நீக்கப்பட்டு தற்பொழுது சுத்தம் மற்றும் பசுமையான புதுச்சேரியாக மாறியுள்ளது என்றார். இலவச அரிசி வழங்கும் கோப்பிற்கு ஒப்புதல் அளித்தது குறித்து விளக்கம் அளித்த அவர், நேரடியாக பணம் வழங்கும் பொழுது சந்தையில் அரிசிக்கான பற்றாக்குறை இல்லாத நிலையில் அவர்கள் நினைக்கும் அரிசி வாங்கலாம் என்றும், ஆனாலும் வங்கியில் செலுத்தும் பணம் பல்வேறு வழிகளில் செலவாகிவிடும் என்பதால் அரிசியாக கிடைக்க வேண்டும் என பெண்கள் நினைக்கின்றார்கள். அதனால் மாற்றத்தை ஏற்படுத்த அத்தியாவசியமாகிவிட்டது. எனவே மக்களுடைய சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதுதான் பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கருதுவதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக சி.பி. ராதாகிருஷ்ணன் 4 மாதம் பொறுப்பு வகித்தது குறிப்பிடத்தக்கது. மண்ணாடிப்பட்டு தொகுதி சந்தை புதுக்குப்பம் கிராமத்தை மத்திய அரசு அறிவுறுத்தலின் பேரில் ராஜ்யசபா எம்பி செல்வ கணபதி முன் மாதிரி கிராமமாக மாற்ற முடிவு செய்துள்ளார். இதையொட்டி கிராமத்தில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் மற்றும் அடிப்படை தேவைகள் குறித்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் சந்தை புதுக்குப்பத்தில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வைஷாக் பாகி, மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் ஆகியோர் தலைமையில் போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை, குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை, கால்நடைத்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள், மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்டவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். இதில் கிராமத்தின் முழு வரைபடத்தை வரைந்து அதன் மூலம் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. இதனை அதிகாரிகள் பதிவு செய்து சப் கலெக்டர் ஒப்புதலின் பேரில் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். குறிப்பாக கிராமத்தில் நூலகம், பூங்கா, தகன மேடை, அங்கன்வாடி மையம் உள்ளிட்டவை அமைக்க வேண்டும். அய்யனார் கோவில் குளத்தை சுற்றிலும் சாலை அமைத்து பராமரிக்க வேண்டும். சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் வலியுறுத்தினர். ஐஎன்டிசி மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுதும் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக டேரிசிலை அருகே வியாபாரி கௌரவ தலைவர் விஜய குணாலன், தலைவர் ஏழுமலை ஆகியோரின் தலைமையில் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தலைவர் பாலாஜி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மதிய உணவு வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் பிரசாந்த் குமார், ராகவன், செயலாளர் முருகன், பொருளாளர் நூர் முகமது, துணை செயலாளர் மச்சகாந்தி, அருண்குமார் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம்
குருமாம்பேட் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் கிரீன் வாரியர் அமைப்பு இணைந்து நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் குருமாம்பேட் பூங்காவில் நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பணியில் மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் பணியாளர்களுக்கு பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டார்கள். இதில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.